தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக நோஸ் வெரி வெல் காங்கிரஸ் இல்லாமல் அவரால் எலெக்ஷன் வின் பண்ண முடியாது. இது காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். காங்கிரஸ் தெரியும் சார் அந்த அட்வான்டேஜ் இருக்கும். அவங்க குதிரையில மேல ஏறி சவாரி செய்யற மாதிரி சவாரி செஞ்சுட்டே இருக்க போறாங்களா? இவங்களும் இடம் கொடுத்துட்டே இருக்க போறாங்களா? அந்த தைரியம் வேண்டாம், காங்கிரஸ் எனக்கு வேண்டாம், நான் என்னால சமாளிக்க முடியும் என்ற தைரியம் திமுக வர வரைக்கும் இந்த இது நடந்துட்டு இருக்கும். சார், இது வரைக்கும் திமுக அவர்கள் தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்ததுலேருந்து இன்று வரைக்கும் ஒரு அபார்ட்மெண்ட் எலெக்ஷன் கூட கூட்டணி இல்லாம சந்திச்சது கிடையாது. அதிமுக சந்திச்சிருக்கு, பிஜேபி கூட சந்திச்சிருக்கு, பாமக சந்திச்சிருக்கு தனியாக. சீமான் தினம் எல்லா எலெக்ஷனும் சந்திச்சிட்டு இருக்காரு. வெற்றி தோல்வின்றதை விடுங்க, எந்த அளவுக்கு வாங்குறாங்கன்ட்டு ஒரு காங்கிரஸ் தனியா சந்திச்சிருக்கு. எலெக்ஷனை தனியா சந்திக்கணும்ன்ற தைரியம் இருக்கு. திமுக கிடையாது. இது அவர்களுடைய மிகப்பெரிய பலவீனம். ஆனால் அந்த பலவீனத்தை காங்கிரஸ் உபயோகப்படுத்திக்கிறது, அவ்வளவுதான். ஆனா காங்கிரஸ் இல்லாம காங்கிரஸ்னுடைய ஓட் ஷேர் ஒரு 5 முதல் 6% மேல தாண்டாது. ஆனா எல்லா பூத்லயும் இருக்கும் அந்த ஒரு 2%, 3% சொல்லிட்டு எல்லா கான்ஸ்டிடியூன்ஸ்லயும் ஒரு 4% ஓட்டு இருக்கும். வைட் ஸ்ப்ரெட். இது இல்லாமல் திமுகவால் எலெக்ஷனை சந்திக்க இயலாது. அதனால் அவர்களுக்கு காங்கிரஸ்னுடைய அவசியம் இருக்கு. ஆனா காங்கிரஸ்க்கு அந்த நெகோசியேஷன் லெவரேஜ் இல்ல. எனக்கு நீ 50 சீட்டு கொடுத்தாதான் உன் கூட இருப்பேன்னு சொல்ற அளவுக்கு அவர்களுக்கு திராணி கிடையாது.